எல்லா மருந்தையும் டப்பாவில் கலந்து அந்த திராட்சை கொத்து இருக்கு பாருங்க, அதில் அப்படியே முக்கி எடுப்பாங்க. கெமிக்கல் எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. ஐயா மேலே வந்து முழு நம்பிக்கையாக, ஒரே நம்பிக்கையாக வந்து செஞ்சேன். நல்ல மகசூல் 1க்கு 2 மடங்கு வந்திருக்கு. நாங்கள் கூட திராட்சை ஒரு 30 கிலோ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட்டு இது மாதிரி டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு காரணம் கூடாமும் ரசாயன உரமும் ரசாயன பூச்சி மருந்துகளும் அடிக்காதது தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லா வெள்ளாமைக்கும் விவசாயிகிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளவு மகசூல் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக திராட்சை ஒரு பயிலும் வரலையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் ஒருத்தர் வந்தார். அதனால் போன வருஷம்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம அவருக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காசு சம்பாதிக்கணும்னு சொன்னோம்னா எப்போ வேணுமோ சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தொழில்நுட்பம் போய் சேரணும்னு சொன்னோம்னா முதல்ல நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நல்ல மகசூல் 1க்கு 2 மடங்கு வந்திருக்கு. நாங்கள் கூட திராட்சை ஒரு 30 கிலோ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட்டு இது மாதிரி டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு காரணம் கூடாமும் ரசாயன உரமும் ரசாயன பூச்சி மருந்துகளும் அடிக்காதது தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம இன்னும் 10 பேர்கிட்ட கொடுத்து பார்த்து எல்லாருக்கும் அது மாதிரி ருசி ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இயற்கையிலேயே பண்ணால் நம்மளும் நல்லா இருப்போம், நிலமும் நல்லா இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்ற மக்களும் நல்லா இருப்பாங்கிறதுக்கு தான் அவர் பேச சொல்ல போகிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற மைக்கேல் பாளையங்கிற கிராமத்திலேருந்து திராட்சை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நிலக்கோட்டைனாலே தெரியும், மல்லிகைப்பூவுக்கு தான் ஃபேமஸ்ஸு. நாங்களும் ஒரு காலத்தில் மல்லிகைப்பூ தான் வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து அதற்கு கெமிக்கல் மருந்து நம்மளால் ஸ்ப்ரேயிங் பண்ண முடியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடித்து நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் காய்கறி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னுடைய அப்பாவோட அப்பா காலத்தில் இந்த திராட்சை கொடி விவசாயத்தை வந்து பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம திரும்ப மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து, ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு அங்கே தண்ணியும் இல்லை, ஒரு 40 சென்ட் அளவில் தான் வந்து நான் திராட்சை பண்ணியிருக்கேன். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி வந்து நாங்கள் திராட்சை கொடி கவாத்து பண்ணோம். கவாத்துனா ப்ரூனிங் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் மாதத்துலேயே ஐயா வந்து நான் பார்த்து ஐயா இது மாதிரி நான் கவாத்து பண்ண போகிறேன், ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய உரத்தை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டேன். ஐயா வந்து எனக்கு புண்ணாக்கு ஆயில் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. நீ போய் பண்ணு, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நானும் இதை ஒரு முழு மூச்சாக அதில் இறங்கினேன். ஐயாவும் வந்து இதில் என்ன தான் நடக்குது பார்த்துருவோம். ஏன்னா திராட்சை வந்து ஐயா பார்க்காத விவசாயம். மற்றதுக்கெல்லாம் வந்து ஐயாட்ட டெமோ இருக்குது, விவசாயத்தில் அந்த அவருடைய ஆயிலை கொடுத்து பார்த்து ரிசல்ட் வச்சிருக்கிறாரு. ஆனால் திராட்சைக்கு அவருக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த கவாத்து வெட்டி முதல் 15 நாளில் நமக்கு என்ன பூ வருதோ, பூ அதாவது திராட்சை கொத்துகள் வருதோ அதுதான் அடுத்த 4 மாதத்துக்கு நம்மளுடைய வருமானம். நம்மளுடைய வருமானம் என்பது முதல் 15 நாள்லேயே வந்து தீர்மானிக்கப்பட்டுரும். முதல் 15 நாளில் ஏறக்குறைய 10 ஸ்ப்ரேயிங் பண்ணிடுவோம் கெமிக்கலில். 15 நாளில் 10 ஸ்ப்ரேயிங். அப்போ எந்த அளவுக்கு வந்து நாங்கள் கெமிக்கல் பயன்படுத்துவோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் அந்த ஐயாவோடதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வண்டுக்கு ஐயாட்ட சொன்னேன். ஐயா வந்து ஆயிலோட வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு, அதை அடித்தேன். அடித்த 2 நாளில் இன்ன வரைக்கும் ஏறக்குறைய 1 வருஷமா அதுக்கடுத்து எனக்கு வண்டுங்கிற பிரச்சனையே கொடியில் இல்லை. அப்பப்போ வந்து வண்டுக்கு நானே வந்து முன்கூட்டியே ஐயாட்ட சொல்லி வாங்கி அடிச்சுக்குவேன்.
வண்டுங்கிறத என்னுடைய கொடியில் பார்க்கல. இந்த வண்டு இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொடி எல்லாமே எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வந்து தண்டு தலை இலை எல்லாத்தையும் பூ எல்லாத்தையுமே அந்த வண்டு வந்து அரிச்சு சாப்பிட்ரும். அப்போ அந்த இது எனக்கு இல்லாததுனால எனக்கு நல்லபடியாக பலன் கிடச்சிச்சு. இதே மார்ச் மாதம் 2025 நான் கவாத்து வெட்டி எனக்கு வந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 சென்ட்டில் வெறும் 750 கிலோ தான் வந்துருந்துச்சு. அதே 2026 அதே மார்ச் மாதம் பண்ண கவாத்தில் வந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டன்னு 300 கிலோ, ஏறக்குறைய 2.25 டன் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. இத்தனைக்கும் கெமிக்கல் எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. ஐயா மேலே வந்து முழு நம்பிக்கையாக ஒரே நம்பிக்கையாக வந்து செஞ்சேன். ஏதோ என்னுடைய ஏரியாவில் திராட்சை விவசாயம் பண்ணக்கூடிய மற்றவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, இல்லை நீ வந்து இடையில கொஞ்சமாவது வந்து கெமிக்கல் பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஐயா மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன ஆனாலும் சரி, எனக்கு அது நல்லா வந்தாலும் சரி இல்லை நல்லா வரலைனாலும் சரி, எதுனாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நான் முழு முதலாக இதில் இறங்கிட்டேன், இதிலே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசி வரைக்கும் நான் கெமிக்கல் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஐயாவோட ஆயில், ஐயாவோட பயோ மருந்து, ஐயாவோட ஃபெர்டிலைசரு, ஐயாவோட ஆயில் இதுதான் நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப கடைசியாக போன வாரத்தில் திரும்ப நான் கவாத் பண்ணிட்டேன். 2.25 டன் எடுத்துட்டு திரும்ப நான் கவாத் பண்ணிட்டேன். ஐயா வந்தார், பழம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்தார், திரும்ப சொல்லிட்டார், இந்த தடவையும் நான் உனக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாக பண்ணிடுவேன், என்ன ஆகுது இந்த தடவையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஐயா எனக்கு ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துருக்குறாரு. இப்போ தான் தலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இது வரைக்கும் வந்த ஈல்டு வந்து வெளியில் பூ வர்றது நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லிடலாம், அடுத்த மீட்டிங் வரும்பொழுது என்னுடைய திராட்சை வந்து எத்தனை டன் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, திராட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லே குளிப்பாட்டக்கூடிய விவசாயம். நீங்கள் பழைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறையா எவ்வளோ கெமிக்கல் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மருந்தையும் டப்பாவில் கலந்து அந்த திராட்சை கொத்து இருக்கு பாருங்க, அதில் அப்படியே முக்கி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த திராட்சை பழங்கிறது உங்கள் கைக்கு வரும். இப்போ ஐயா சொன்னதுக்கு அப்புறம் என்னாலையும் வந்து ஆர்கானிக்காக இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஐயா எல்லா மீட்டிங்லேயும் அதான் சொல்லுவார், 5 ஏக்கர் விவசாயம் பண்ணால் 1 ஏக்கருக்கு மட்டும் என்னோட மருந்தை வாங்கி பாருங்கள், அதில் பயன்படுத்தி 5 ஏக்கர் வருமானத்தை அந்த 1 ஏக்கரில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வறட்சி, தண்ணி இல்லை. அதனால் ஐயாவோட ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்துருங்க, 5 ஏக்கர் விவசாயம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எல் நின்னோங்கிறான், சூப்பர் எல் நின்னோங்கிறான், மழையே இல்லை. அப்படி இருக்க காலத்தில் குறைஞ்ச அளவில் பண்ணி ஐயாவோட மருந்தை பயன்படுத்தி நிறைஞ்ச லாபம் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல இவங்க கெமிக்கல் பண்ணுறப்போ அவருக்கு வந்தது 750 கிலோவோ என்னமோ சொன்னார். இந்த தடவை வந்தது 2.25 டன்னு, அதாவது 3 மடங்கு கூடி இருக்கு. செலவு நாங்களும் அவருக்கு சும்மா கொடுத்தாலும் கூட நாங்கள் செலவு போட்டு தான் பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு விவசாயிக்கு நிறைய மகசூல் வரணும்ன்ட்டு நிறைய செலவு பண்ணிட்டு மிஞ்சலைன்னு சொன்னோம்னா செஞ்சையும் கூட பிரயோஜனம் இல்லை. இவருக்கு ஏகப்பட்ட ரூபா மிஞ்சும். இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் மனசில் அதரியமாக இருக்கலாம். ஏன்னா இதை யூஸ் பண்ணால் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு தான் அவரை நான் பேச சொன்னேன். கிட்டத்தட்ட அவர் 750 கிலோ எடுத்தோம்னா நம்ம இந்த வருஷம் 2200 கிலோ வந்திருக்குது. திராட்சை விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லா பண்ணிக்கலாம். நல்லா பண்ணுறதோட இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டா நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இங்கே வேணுமுன்னா நீங்கள் கூடி இருக்கிறவங்கெல்லாம் இவருக்கு எப்போ திராட்சை கட்டிங் ஆகுமோன்னு பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒவ்வொரு கிலோவுக்கு ரூபாய் அனுப்பி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது.